ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு பெட் டைம் கோல்டன் மில்க் ரெசிபியை தான் நம்ம பார்க்க போகிறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். அப்போ தான் இதோட ப்ரிப்பரேஷன் மெத்தடை நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறதா இருந்தால் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அண்ட் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போகிற எல்லா லேட்டஸ்ட் வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிஃபை ஆகும். நான் இன்னைக்கு ஒரு 200 ml காய்ச்சின பால் எடுத்திருக்கேன். இந்த அளவு ஒருத்தருக்கு போதுமானதாக இருக்கும். இப்போது பாலை சேர்த்ததுக்கப்புறம் அடுப்பை சுவிட்ச் ஆன் பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட் நம்ம 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கணும். பால் மஞ்சள் இதோட கலவையை தான் நம்ம தங்கப்பால் அப்படின்னு சொல்கிறோம். அடுத்தது 5லேருந்து 6 மிளகை நான் தட்டி இடித்து சேர்த்துக்கிறேன். மிளகுத்தூள் எப்போவுமே நீங்கள் ஃப்ரெஷ்ஷாக இடித்து சேர்க்கும் போது அதோட ஒரிஜினல் ஃப்ளேவர் நமக்கு அப்படியே கிடைக்கும். இதில் நம்ம மிளகு சேர்க்கறதுனால நமக்கு ஏதாவது தொண்டை புண் இல்லது சளி இருமல் இருந்தால் அதுவும் இது குணப்படுத்திடும். மேலும் வராமலும் இது தடுக்கும். அடுத்தது ஒரு சிட்டிகை ஏலக்காய் தூள் சேர்த்துக்கிறேன். ஏலக்காய் சேர்க்கறதுனால நமக்கு மஞ்சளில் இருக்க அந்த பச்சை வாடையை இது எடுத்துரும். கரண்டியை வச்சு நல்லா கலக்கி விட்டுக்கோங்க. அப்போ தான் நம்ம சேர்த்த எல்லா இன்க்ரீடியன்ஸுமே பாலில் நல்லா ஈவனாக மிக்ஸ் ஆகும். இந்த தங்கப்பால் குடிக்கிறதுனால என்ன மாதிரியான நன்மைகள் கிடைக்கும்னு பார்க்கலாம். மஞ்சளில் கர்க்யூமன் அப்படின்ற மூலப்பொருள் இருக்குது. இது மூளையின் செயல்திறனை 2 மடங்காக கூட்டும். அது மட்டும் இல்லை, ஞாபக சக்தியையும் அதிகரிக்கும். இரண்டாவதா, இதய நோய் வராமல் தடுக்க இந்த தங்கப்பாலை நீங்கள் தொடர்ந்து குடித்து வந்தாலே போதும். இது கொலஸ்ட்ரால் அளவை சீராக வைத்து இதயத்தை பாதுகாக்குது. உடம்புல குட் கொலஸ்ட்ரால் பேட் கொலஸ்ட்ரால் அப்படின்னு 2 டைப் இருக்குது. இதில் பேட் கொலஸ்ட்ரால் தான் நம்மளை குண்டாக மாற்றுது. இந்த தங்கப்பாலை நீங்கள் குடித்து வந்தால் உடல் எடை சட்டுன்னு குறைஞ்சி விடும். அடுத்தது, புற்றுநோய் செல்களை அழிக்கக்கூடிய ஆற்றலும் அதனை உருவாகாமல் தடுக்கவும் இந்த தங்கப்பால் பார்த்து கொள்ளும். மஞ்சளில் கர்க்யூமன் அப்படின்ற மூலப்பொருள் இருக்குன்னு சொன்னேன். அது ஆயுர்வேத தன்மை கொண்டதுங்க. இதை பாலில் கலந்து குடிக்கிறதுனால நமக்கு நோய் எதிர்ப்பு சக்தியும் அதிகரிக்கும். நம்மளோட ஜீரண சக்தியையும் இது அதிகரிக்கிறதோட நமக்கு எந்த விதமான அஜீரணமும் வராமல் பார்த்து கொள்ளும். அது மட்டும் இல்லை, நமக்கு நல்ல தூக்கம் கிடைக்கிறதுக்கு இது ரொம்பவே உதவியாக இருக்கும். பால் நல்லா பொங்குனதுக்கப்புறம் நம்ம ஸ்டவ்வை சுவிட்ச் ஆஃப் பண்ணிக்கலாம். ஸ்டவ்வை சுவிட்ச் ஆஃப் பண்ணிவிட்டு கரண்டியை வச்சு லைட்டாக கலக்கி விடுங்க. ஏன்னா பொங்கும்போது நம்ம சேர்த்த இன்க்ரீடியன்ட்ஸ் எல்லாமே மேலே வந்திருக்கும். அது பாலில் மிக்ஸ் ஆகிறதுக்காக கரண்டியை வச்சு லைட்டாக கலக்கி விட்டால் போதும். இப்போ ஒரு ஃபில்டர் வச்சு நம்ம பாலை வடிகட்டிக்கலாம். எப்போவுமே ஸ்டீல் ஃபில்டர் யூஸ் பண்ணுங்கள், அதுதான் நல்லது. டயபெட்டிக் பேஷண்ட்டாக இருந்தால் நீங்கள் சுகர் எதுவும் ஆட் பண்ண வேணாம், அப்படியே நீங்கள் ஆற்றி கொடுத்துடலாம். குழந்தைங்க இல்லை சுகர் வேணும்னு நினைக்கிறவங்களுக்கு நீங்கள் நாட்டு சர்க்கரை கலந்து கொடுத்துக்கலாம். நான் இன்றைக்கி 2 டீஸ்பூன் நாட்டு சர்க்கரை சேர்த்துக்கிறேன். நாட்டு சர்க்கரை கரையிறதுக்காக நம்ம நல்லா ஆற்றிக்கணும். ஏன்னா அடியில் போய் தங்கிக்கிறோம். அதனால நம்ம நல்லா 2-3 தடவை ஆற்றினாதான் நுரையும் கிடைக்கும். ஸோ நுரையோடு நம்ம பால் குடிக்கும்போது இன்னும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இப்போது நம்மளோட பாலை ஒரு சர்விங் கப்புக்கு நான் மாற்றிக்கிறேன். கொஞ்சம் நல்லா தூக்கி நீங்கள் ஊற்றுனீங்கன்னா நம்ம சர்விங் கப்லையும் நல்லா நுரை வந்துடும். ஸோ பால் குடிக்கும்போது இன்னும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். கடைசியாக கொஞ்சமாக நெய் சேர்த்துக்கிறேன். இது ஆப்ஷனல் தான். இது நம்மளோட ஜீரணத்துக்கு ரொம்ப உதவியாக இருக்கும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நான் நம்புகிறேன். பாருங்கள், நம்ம வீட்டில் இருக்கிற சிம்பிள் இன்க்ரீடியன்ட்ஸ் மூலியமாக நம்மளை நாமே பாதுகாத்துட்டு நம்மளை ஆரோக்கியமாகவும் வச்சுக்கலாம். ஸோ கண்டிப்பாக நீங்களும் இந்த ரெசிபியை ட்ரை பண்ணிவிட்டு உங்களோட கமெண்ட்ஸ் அண்ட் ஃபீட்பேக்கை மறக்காமல் என் கூட ஷேர் பண்ணுங்கள். உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண ரெக்கமெண்ட் பண்ணுங்கள்.